ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், சூப்பரான ஒரு டிசைன் தைக்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், ஜாஸ்மின் கிளாத் நம்ம 30 பாயிண்ட் எடுத்துக்கலாம். ப்ளவுஸ் கலர் என்ன கலர் இருக்கோ அதுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய துணி கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கலாம். இது போல் பாருங்கள், என்கிட்ட இந்த துணி பீஸாக இருந்தனால இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக 30 பாயிண்ட் எடுத்துக்கங்க. கேன்வாஸ் எடுத்துக்கலாம். ப்ளவுஸுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய லைனிங் கிளாத் எடுத்துக்கலாம். இப்போ இதோட அளவுகள் பார்த்திங்கன்னா 44 சைஸுக்கான அளவுகள் இப்போ பார்த்துடலாம். இப்போ நம்ம போட் நெக் தான் நம்ம தைக்க போகிறோம். தச்சு படிமான தையல் போட 1 இன்ச்சு, ப்ளவுஸோட ஹைட்டு 15.5 இன்ச்சு, 44 சைஸுக்கு நார்மல் கழுத்து அகலம் பார்த்திங்கன்னா 3.5 இன்ச்சு போட் நெக்குக்கு, ஷோல்டர் பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சு, 44 சைஸுக்கு ஆம்கோல் அளவு 6.25, 44ல் ஒரு பகுதி 11 இன்ச்சு, தையலுக்காக எக்ஸ்ட்ரா பாருங்கள் ஒரு 1.5 இன்ச்சு, பின்கழுத்து உயரம் பார்த்திங்கன்னா 10.5 இன்ச்சு. இப்போ இந்த பகுதியை நம்ம அப்படியே தனியாக எடுத்து வச்சிடலாம். நம்ம கேன்வாஸில் தான் நெக்கோட ஷேப் வரைய போகிறோம். கேன்வாஸை இது போல் பாருங்கள் 2ஆக மடித்து வச்சுக்கலாம். இதோட கழுத்து அகலம் 3.5 இன்ச்சு எடுத்துக்கலாம். உயரம் பாருங்கள் கரெக்டாக 10.5 இன்ச்சில் இது போல் நம்ம பாக்ஸ் அழகாக நீட்டாக போட்டுக்கலாம். இப்போ மேல் ரவுண்டுக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 3.5 இன்ச்சில் இது போல் நம்ம மார்க் பண்ணி லைன் போட்டுக்கலாம். இப்போ நார்மலாக 44 சைஸுக்கு போட் நெக் தைக்கணும் அப்படின்னா நார்மல் கட்டிங் அளவு 3.5 இன்ச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த கார்னர் பகுதியில் பாருங்கள் கரெக்டாக 1.25 இன்ச்சு நம்ம குறிச்சிக்கலாம். ஹைட்டு பார்த்திங்கன்னா 1.25 குறிச்சிட்டு இது போல் க்ராஸாக ஒரு ரவுண்டு ஷேப் நம்ம போட்டுக்கலாம். இது நேர் ரவுண்டு போடாமல் கிராஸ் ரவுண்டாக இந்த மாதிரி போடணும் பாருங்கள். இந்த போட் நெக்லேயே பார்த்தீங்கன்னா கழுத்து அகலம் 4 இன்ச்சு 4.5 இன்ச்சு வரைக்கும் கூட நம்ம எடுத்துக்கலாம். ஒவ்வொரு பாடியை பொறுத்து அந்த அளவுகள் மாறுபடும். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு திலகம் ஷேப் மாதிரி தான் நம்ம போட போகிறோம். கரெக்டாக பாருங்கள், அந்த பாக்ஸுக்குள்ளேயே நம்ம போட்டுடலாம். ஏன்னா ஆல்ரெடி இது பார்த்திங்கன்னா 3.5 இன்ச்சுங்கிறதே நம்மளுக்கு அகலம் கூடுதலாக இருக்கும். அந்த பாக்ஸுக்கு வெளியில் நம்ம போட வேணாம். பாக்ஸுக்கு உள்ளுக்கையே கரெக்டாக அந்த பாக்ஸை ஒட்டி வர்ற மாதிரி திலகம் ஷேப் நம்ம போட்டுக்கலாம். நீங்கள் புதுசாக போடுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி அந்த பாக்ஸில் 4.25 அந்த ஹைட்டில் நம்ம புள்ளி வச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா 1 இன்ச்சில் புள்ளி வச்சுட்டு இந்த மாதிரி புள்ளி வச்சுட்டு நீங்கள் லைன் போட்டிங்க அப்படின்னா அந்த திலகம் ஷேப் நம்மளுக்கு அழகான ஷேப்பில் அழகாக நீட்டாக கிடச்சிடும். இந்த மாதிரி நான் இப்போ பார்த்திங்கன்னா எடுத்ததுமே லைன் போட்டுட்டேன். நம்மளுக்கு அடிக்கடி போடுறனால ஈஸியாக வந்துடும். புதுசாக நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு இப்போ நான் மார்க் பண்ண அந்த 4.25 1 இன்ச்சு 1.75 2 இன்ச்சு இந்த மாதிரி நீங்கள் அந்தந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு அந்த புள்ளிகளுக்கு இடையில நம்ம ரவுண்டு போட்டோம் அப்படின்னா ஈஸியாக அந்த திலகம் ஷேப் நம்மளுக்கு அழகாக நீட்டாக கிடச்சிரும். இப்போ அவுட்லைன் பார்த்திங்கன்னா கரெக்டாக 1 இன்ச்சே நம்மளுக்கு போதுமானது. மேலேருந்து கீழே வரைக்கும் கரெக்டாக 1 இன்ச்சு 1 இன்ச்சில் கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். லைன் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம டார்க்காக போடணும். இல்லை நீங்கள் எடுத்ததுமே பென்சிலில் ஃபஸ்ட்டு போட்டு பார்த்துட்டு அழகாக நீட்டாக நேராக வந்துச்சு அப்படின்னா நம்ம பென்னில் பென் அல்லது மார்க்கர் இந்த மாதிரி லைன் போட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது போல் பாருங்கள், நம்ம அந்த லைன் அதே ஷேப்லேயே நம்ம போட்டுக்கலாம். இப்போ இந்த பகுதியை அழகாக நீட்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே நெக் டிசைனை போட் நெக்குக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம். நார்மல் நெக்குக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம். நார்மல் நெக்கு கட் பண்ணணும் அப்படின்னா 44 சைஸுக்கு கழுத்து அகலம் எவ்வளோ வைக்கணுமோ அந்த அளவில் வச்சுட்டு இறக்கமே நம்ம எவ்வளோ அந்த 44 சைஸுக்கு எவ்வளோ ஹைட்டு வைக்கணுமோ அந்த ஹைட்டில் வச்சு இதே ஷேப்பை நம்ம பயன்படுத்தி தச்சுக்கலாம். ஏன்னா 44 சைஸுக்கு சில பேர் ஏற்றி போடுவாங்க, இறக்கி போடுவாங்க. அவங்கவுங்க போடுற ஹைட்டை பொறுத்து நம்ம இதே டிசைனை பயன்படுத்தி தச்சுக்கலாம்.
இப்போ எப்படி ஈஸியாக தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அந்த மெயின் கிளாத்தை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். லைனிங் கிளாத்தை இது போல் பாருங்கள் நம்ம விரித்து வச்சுக்கலாம். ஏன்னா அயன் பண்ணோம் அப்படின்னா ஒரு சில துணிகளுக்கு அந்த கேன்வாஸ் ஒட்டவே ஒட்டாது. அதனால நம்ம ஈஸியான மெத்தடு எதுன்னா இந்த மாதிரி நான் இப்போ சொல்லி கொடுக்குற மெத்தடு ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். நம்ம கரெக்டாக பாருங்கள், ஷோல்டர்லேருந்து கீழே வரைக்கும் நம்ம கரெக்டாக இது போல் சென்ட்ரு பண்ணி, அந்த மடிப்பு பகுதி தான் நம்மளுக்கு சென்ட்ரு பகுதி, அந்த சென்ட்ரு பகுதியை கரெக்டாக அழகாக நீட்டாக வச்சுக்கலாம். வச்சுட்டா அந்த உள் ரவுண்டு பாருங்கள், அதே ஷேப்லேயே நெக் என்ன ஷேப் போட்டிருக்கோமோ அதே ஷேப்லேயே லைன் போட்டுக்கறலாம். அந்த லைனை ஒட்டியே கேன்வாஸ் அப்படியே நம்மளுக்கு இருக்கணும். கொஞ்சம் கூட அந்த சைடு இந்த சைடு நகண்டு போயிடக்கூடாது. உள் ரவுண்டு மட்டும் நம்ம கரெக்டாக போட்டுக்கலாம். இப்போ அங்கன நம்ம இது போல் பின் குத்திக்கலாம். அயன் பண்ண முடியலை, கஷ்டமாக இருக்குது, ஒட்ட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அயன் பண்ணி துணியையும் வேஸ்ட்டு பண்ண தேவையில்லை, டயத்தையுமே வேஸ்ட்டு பண்ண தேவையில்லை. இது போல் நெக்லேருந்து ஃபஸ்ட்டுலேருந்து லாஸ்ட்டு வரைக்கும் இது போல் பின் குத்திட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம தைக்க முடியும். இது போல் பாருங்கள், 4-5 இடத்துல அந்த பின் மட்டும் குத்திட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இப்போ பாருங்கள், அழகாக நீட்டாக நம்ம தச்சிடலாம். ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக கெட்டி தையல் போட்டுட்டு உள் ரவுண்டு பாருங்கள் கரெக்டாக ஒரு நூல் கேப்பில் தான் நம்ம தைக்கணும். ஒரு நூல் கேப்பில் கேன்வாஸ் மேலே தையல் விழுகணும், துணியில் விழுகக்கூடாது. பாருங்கள், கரெக்டாக கேன்வாஸ் மேலே ஒரு நூல் கேப்பில் இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாகவே நம்ம தையல் போட்டுக்கலாம். அவசரப்படாமல் பொறுமையாக தைச்சா மட்டும்தான் இந்த நெக்கோட ஷேப் நம்மளுக்கு அழகாக நீட்டாக கிடைக்கும். பொறுமையாக தைக்கணும். இந்த டிசைன் ப்ளவுஸ் கற்றுக்கணும் அப்படின்னா பொறுமை இருந்தால் மட்டும்தான் இந்த டிசைன் ப்ளவுஸ் நம்மளால் கற்றுக்க முடியும். பொறுமை இல்லை, இந்த டிசைன் வரலைன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வரவே வராது. பொறுமையாக கற்றுக்கலாம். இப்போ பாருங்கள், உள் ரவுண்டு தைச்சி முடித்ததுக்கப்புறம் இந்த பின்னெல்லாம் நம்ம கலட்டி வச்சிடலாம். இப்போ அவுட்லைன்லேயுமே பாருங்கள், அந்த ஒரு நூல் கேப்பில் கேன்வாஸ் மேலே நம்ம தையல் போட்டுக்கலாம். கரெக்டாக அந்த ஒரு நூல் கேப்பில் தான் போடணும். அயன் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு பதிலாக இந்த மெத்தடை தாராளமாக பயன்படுத்தலாம். அயன் பண்ணுறது சில துணிகளுக்கு ஒட்டும், சில துணிகளுக்கு ஒட்டாது. அதனால் எல்லாத்துக்குமே நீங்கள் இதே மெத்தடையை தாராளமாக பயன்படுத்திக்கலாம். இப்போ அழகாக நீட்டாக நம்ம தச்சு முடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள், மெயின் கிளாத்தை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மெயின் கிளாத்தில் நல்ல பக்கத்தில் தான் இந்த லைனிங் கிளாத்தை வைக்கணும். பாருங்கள், நல்ல பக்கத்தில் லைனிங் கிளாத்தை இது போல் கரெக்டாக சென்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம். 2 துணியுமே நழுவாமல் இருக்கிறதுக்காக இது போல் சென்ட்ரு பகுதியில் பின் குத்திக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் புதுசாக பழகுறீங்க அப்படின்னா பின் கண்டிப்பாக நம்ம குத்தணும். இப்போ பார்த்தீங்கன்னா உள் ரவுண்டில் அதே ஒரு நூல் கேப்பில் அந்த முன்னாடி போட்ட தையல், முன்னாடி நம்ம போட்டிருப்போம் இல்லையா, அந்த தையல் மேலே தான் போடணும். அந்த தையல் போடும் பொழுது இந்த இடம், அந்த கார்னர் பகுதியில் அந்த கூர்மையான இடத்துல கொஞ்சம் உள்ளடங்கி இது போல் லைன் போட்டுக்கலாம். ஏன்னா கூர்மையான இடம் அந்த முன்னாடி போட்ட தையல் மேலேயே போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம நடுவில் கட் பண்ணும் பொழுது கேப்பே இல்லாமல் போயிடும். அதனால் இந்த கூர்மையான இடத்துல மட்டும் உள்ளடங்கி லைன் போட்டுட்டு அந்த லைன் மேலே நம்ம தச்சுக்கலாம். அந்த ஒரு இடத்துல மட்டும் அந்த மாதிரி நம்ம தச்சுக்கலாம். மீதியெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த தையல் மேலேயே நம்ம தையல் போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த சைடுமே பாருங்கள், நம்ம லைன் போட்டிருக்கோம். அந்த லைன் மேலே மட்டும் அந்த கூர்மையான இடம் 2 சைடுமே லைன் மேலே போட்டுட்டு அதுக்கப்புறமா மீதியெல்லாம் அந்த தையல் மேலேயே நம்ம போட்டுக்கலாம். இப்போ கரெக்டாக ஒரு 1/4 இன்ச்சு பிசுறு விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய பகுதியை இது போல் கரெக்டாக கட் பண்ணி எடுக்கணும். 1/2 இன்ச்செல்லாம் விடக்கூடாது. கரெக்டாக 1/4 இன்ச் பிசுறு விட்டாலே நம்மளுக்கு போதுமானது. அதே மாதிரி கீழே இருக்கக்கூடிய ரவுண்டுக்குமே பாருங்கள், கரெக்டாக ஒரு 1/4 இன்ச் பிசுறு விட்டுட்டு இது போல் அழகாக நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக போட் நெக்னா கூட 50 ரூபா 100 ரூபா நம்ம சேர்த்து தான் வாங்கணும். இப்போ பாருங்கள், அந்த கார்னர் பகுதியில் இது போல் கிராஸாக கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு திருப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம இதே மாதிரியே குட்டி குட்டியாக தையலில் படாமல் கட் பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்மளால் ஷார்ப்பாக கொண்டு தர முடியாதா. அதனால் அந்த கார்னர் பகுதியில் அந்த கூர்மையான இடத்துல இது போல் கிராஸாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அழகாக நீட்டாக ஷார்ப்பாகவே கிடச்சிரும்.
இது போல் பாருங்கள் ஆரம்பத்தில் இருந்து முடிகிற வரைக்கும் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்ல பக்கம் திருப்பும் பொழுது கஷ்டமே இல்லாமல் ஈஸியாக நம்மளால் திருப்ப முடியும். ஏன்னா நம்ம வந்து அந்த கூர்மையான இடத்துல கிராஸாக கட் பண்ணனால திருப்புறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். திருப்பும் பொழுது கண்டிப்பாக ஸ்க்ரூ டிரைவர் பக்கத்தில் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் கடையில் போய் வாங்கிக்கோங்க. நான் யூஸ் பண்ணுற இதே சின்ன சைஸே நம்மளுக்கு அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ நல்ல பக்கம் திருப்பி ஒட்டுலே ஓரத்திலே நம்ம வந்து படிமான தையல் போட்டுக்கலாம். அழகாக நீட்டாக ஓரத்திலே போடணும். பாருங்கள் தையல் வந்து நம்மளுக்கு பொடி தையலாக இருக்கணும். நூல் கண்டிப்பாக மேட்சாக இருக்கணும். ப்ளவுஸு என்ன கலரில் எடுத்துருக்கோமோ அதுக்கு மேட்சாக நூல் கண்டிப்பாக எடுத்துக்கணும். தயவு செய்து நூல் மட்டும் மாற்றி மாற்றி போடக்கூடாது. இந்த படிமான தையல் போடும் பொழுது அடியில் இருக்கக்கூடிய லைனிங் கிளாத் மேல் பக்கமும் சைடுலேயே தெரியக்கூடாது. அது போல் அழகாக நீட்டாக நம்ம பொறுமையாக போட்டுக்கலாம். ஆரம்பிக்கும் போதும் முடிக்கும் போதும் கண்டிப்பாக கெட்டி தையல் போட்டுக்கணும். இப்போ பாருங்கள் நம்ம அழகாக நீட்டாக தச்சு முடிச்சிட்டோம். கீழே பட்டி மடித்து தச்சு டாட்லாம் முடிச்சு அவுட்லைன் ஃபுல்லாக நம்ம தச்சு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த பகுதியை அழகாக நீட்டாக நம்ம அயன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் அயன் பண்ணதுக்கப்புறம் ரொம்பவே அழகாக சூப்பராக இருக்கும். சுருக்கங்கள் எதுவுமே அந்த ப்ளவுஸில் இருக்கக்கூடாது. இது போல் பாருங்கள் ஃப்ரீல் துணிக்கு நம்ம வந்து அகலம் கரெக்டாக 4.5 இன்ச்சு எடுத்துக்கலாம். 4 இன்ச்சும் எடுத்துக்கலாம், 4.5யும் எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி இது போல் நீளமான துணியில் கட் பண்ணி வச்சுருக்கேன். நேர் பீஸில் தான் கட் பண்ணணும். இதை வரிசையாக நம்ம நல்ல பக்கம் கெட்ட பக்கம் பார்த்து நம்ம இணைச்சிக்கலாம். கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சு பிசுறு விட்டுட்டு இது போல் வரிசையாக இணைச்சிக்கலாம். அகலம் பாருங்கள் கரெக்டாக 4 அல்லது 4.5 இன்ச்சு நம்ம எடுத்துக்கலாம். மெல்லிஸாக எடுத்துக்கிட்டோம் அகலம் பார்த்திங்கன்னா 3 இன்ச்சிலலாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த டிசைனோட ஷேப் நம்மளுக்கு அழகாகவே கிடைக்காது. நம்ம ஒரு 3.5 இன்ச் 4, 4.5 அந்த 3 சைஸில் எது வேண்டுமானாலும் எடுத்துக்கலாம். ஆனால் இப்போ நம்ம தைக்க போகிற டிசைனுக்கு 4 இன்ச் அல்லது 4.5 இன்ச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு டிசைன் அப்படியே அழகாக நீட்டாக கிடச்சிரும். இது போல் பாருங்கள் வரிசையாக லைனாக கண்டிப்பாக நம்ம நேர் பீஸில் தான் கட் பண்ணணும். கிராஸ் பீஸ் கட் பண்ணவே கூடாது. ஃப்ரீல் நெக் தைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நேர் பீஸ் தான் நம்மளுக்கு கரெக்டான அளவு. இப்போ இதை பூரா நம்ம வந்து தனித்தனியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை இப்போ பாருங்கள் குறுக்க இது போல் மடிச்சுக்கலாம். கெட்ட பக்கத்தை உள் பக்கமாக வச்சுக்கலாம். மேலே நல்ல பக்கம் வர்ற மாதிரி இது போல் குறுக்க மடித்து கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சு பிசுறு விட்டுட்டு இது போல் நேராக நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம தச்சு முடிச்சிட்டோம். இப்போ சைடில் இருக்கக்கூடிய பிசுறு பகுதியை நம்ம லைட்டாக கட் பண்ணிக்கலாம். அந்த பிசுறு கட் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து 1/2 இன்ச்சு பிசுறு விட்டுட்டு நம்ம தையல் போட்டோம். இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டுலேருந்து லாஸ்ட்டு வரைக்கும் இது போல் தையலை ஒட்டியே கட் பண்ணாமல் லைட்டாக இருக்கக்கூடிய அந்த பிசுறு பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம அழகாக நீட்டாக கட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வரிசையாகவே நம்ம ஃப்ளீட் வச்சிடலாம். இப்போ இந்த ஃப்ளீட் வைக்கிறதுக்கு நம்ம நெருக்கமாக வைக்கக்கூடாது. அந்த ஒவ்வொரு ஃப்ளீட்டோட அகலம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 3/4 இன்ச்சு இருக்கணும். கண்டிப்பாக பாருங்கள் நம்ம பாசி வச்சு தைக்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு சுருக்கத்தோட அளவு பார்த்திங்கன்னா 3/4 இன்ச்சு நம்மளுக்கு கரெக்டான அளவு. ஃப்ரீல்லே பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான டிசைன்ஸ் இருக்குது. பாசியை வச்சு தைக்கிறதுமே வேறு டிசைன் மாடலுமே
நிறைய இருக்குது. இப்போ நம்ம தைக்க போகிற டிசைனுக்கு ஒவ்வொரு சுருக்கத்தோட அகலம் பார்த்திங்கன்னா 3/4 இன்ச்சு எடுக்கணும். நீங்கள் தச்சு பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்பீடாக தைக்கணும், ஈஸியாக தைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு கம்மியான அளவை எடுக்கக்கூடாது. கரெக்டாக ஒவ்வொரு சுருக்கத்தோட அகலம் பார்த்திங்கன்னா 3/4 இன்ச்சு அகலத்தில் இது போல் வரிசையாக ஒரே அளவாகவே நம்ம வந்து தச்சு வரணும். கண்டிப்பாக இது போல் நம்ம வந்து ஸ்க்ரூ ட்ரைவரை பயன்படுத்தி தான் சுருக்கமே வைக்கணும். விரல் பகுதியில் பயன்படுத்தி தைச்சோம் அப்படின்னா ஒரு சுருக்கம் ஏற்றி இறக்கியுமா வரும். அதனால இந்த மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு பயன்படுத்தி தைங்க. ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு சுருக்கமே ஏற்றி இறக்கி வராமல் ஒரே அளவாக நம்மளுக்கு வந்து அழகாக நீட்டாகவே கிடச்சிரும். கண்டிப்பாக நீங்கள் கடையில் போய் கேட்டு வாங்கிக்கங்க. உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா இப்போ இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் இந்த மிஷின்லேயே செட்டாகவே கொடுத்துருக்காங்க. சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் செட்டாகவே கொடுத்தனால ரொம்ப ஈஸியாக இருக்குது எனக்கு. உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கடையில் வாங்கிக்கங்க. இது போல் வரிசையாக அழகாக நீட்டாக நம்ம வந்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம பாதி வரைக்கும் ஒரு 3/4 வாசி வரைக்கும் தைச்சிட்டோம். அடியில் இருக்கக்கூடிய பகுதி நம்மளுக்கு வேண்டாம். இப்போ இந்த பகுதியை அழகாக நீட்டாக நம்ம அயன் பண்ணி எடுத்துக்கலாம். அயன் பண்ணும் பொழுது லைட் சூடு வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் ஹெவி சூடு இருக்கனால பொசுக்கிற மாதிரி வந்துருச்சு. அதனால் கொஞ்சம் நேரம் நம்ம வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டு லைட் சூடு வந்ததுக்கப்புறம் மிதமான சூட்டில் இந்த மாதிரி அழகாக நீட்டாக மேல் பக்கம் மட்டும் நம்ம அயன் பண்ணி எடுத்துக்கலாம். மேல் பக்கம் மாறாமல் இருக்க லைட்டாக பெண்ணை வச்சு நம்ம அடையாளப்படுத்திக்கலாம். இப்போ பாருங்கள் தகடு போல் அழகாக நீட்டாக நம்ம அயன் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இந்த ஃப்ரீல் பகுதியை நம்ம கழுத்து பகுதியில் வச்சு நம்ம தைக்க போகிறோம். மேல் ரவுண்டுக்கு நம்ம தைக்கக்கூடாது, கீழ் ரவுண்டுக்கு மட்டும்தான் நம்ம வந்து தைக்க போகிறோம். கீழ் ரவுண்டுக்கு தைக்கும் பொழுது லைட்டாக அந்த பிசுறு தெரியாமல் அந்த 1/2 இன்ச்சை உள்பக்கமாக மடித்து இந்த மாதிரி கிராஸாக தான் தைக்கணும். பாருங்கள், கிராஸாக அந்த பிசுறு பகுதியை பாருங்கள், அந்த கழுத்தை ஒட்டியே வச்சு அந்த முன்னாடி போட்ட அந்த ஃப்ரீலில் ஒரு தையல் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த தையல் மேலேயே நம்ம தான் அழகாக நீட்டாக தைச்சிக்கலாம். இப்போ இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா பிசுரை இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக பாருங்கள், மடித்து பார்த்தாலுமே எக்ஸ்ட்ரா நீட்டிகிட்டே இருக்கும். அதையுமே கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு இது போல் நல்லா பிசுறு தெரியாமல் கிராஸாக மடித்து கெட்டி தையல் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல கரெக்டாக நம்ம வந்து ஒரு 3/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கேப் விட்டுட்டு இன்னொரு தையல் நம்ம வந்து அழகாக நீட்டாக போட்டுக்கலாம். இந்த தையல் கரெக்டாக 3/4 இன்ச்சு அந்த டிஸ்டன்ஸ்லையும் தையல் போடலாம். இல்லை அப்படின்னா 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸில், குறைஞ்சதாக 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸில் தையல் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். 1/2 இன்ச்சு அல்லது 3/4 இன்ச்சு, அதுக்கு மேலே போகக்கூடாது. கவனமாக பாருங்கள், 1/2 இன்ச்சு அல்லது 3/4 இன்ச்சு. இப்போ நான் தைக்க போகிற இந்த டிசைனுக்கு பார்த்தீங்கன்னா 3/4 இன்ச்சில் நான் வந்து தையல் போடுறேன். ஆனால் இந்த டிசைனுக்கு 1/2 இன்ச்லேயும் தையல் போட்டுக்கலாம், 3/4 இன்ச்லேயுமே நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், தையல் போட்டு முடிச்சிட்டோம். நம்மளுக்கு அழகாக நீட்டாக கிடச்சிருக்கு. இப்போ அந்த கழுத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பிசுறு பகுதியை பூரா பாருங்கள், ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரைக்கும் இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த கட் பண்ணாமல் நீங்கள் அது மேலே லேஸ் வச்சு தைச்சோம் அப்படின்னா அப்படியே கழுத்தில் நீட்டிகிட்டே இருக்கும். அந்த பிசுறு பகுதி நீட்டுன மெனிக்கே இருக்கும். அது பார்க்கும்போது நல்லா இருக்காது. பக்கத்தில் பார்க்கும்போது பிசுறு நீட்டிக்கிட்டே இருக்கும். அதனால லேஸ் தைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பிசுறு இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம லேஸை கவர் பண்ணி தைச்சிக்கலாம். பாருங்கள், கரெக்டாக அந்த லேஸை பயன்படுத்தும் பொழுது கழுத்தை ஒட்டியே தைக்கணும். இந்த இடம் ஃப்ரீல் தைக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா
பிசுறு தெரியாமல் தைக்கணும். இந்த கார்னர் பகுதியில் ஃப்ளீட் கண்டிப்பாக வைக்கணும். ஃப்ளீட் வைக்கும் பொழுது டாஸ் ஷேப்பில் வைக்காமல் அப்படியே கூர்மையாக வர்ற மாதிரி தைக்கணும். ஏன்னா இந்த இடம் கூர்மையாக தானே நம்மளுக்கு வந்திருக்கு. அப்போ அதனால் கூர்மையாக அழகாக நீட்டாக ஃப்ளீட் வச்சு இந்த இடத்துல அந்த ஃப்ரீலோட பிசுறு தெரியாமல் அந்த லேஸை கவர் பண்ணி தைக்கணும். லேஸுக்கு மேய்ச்சாக இருக்கக்கூடிய நூல் கண்டிப்பாக எடுக்கணும். பாருங்கள், அழகாக நீட்டாக கழுத்தை ஒட்டியே தைக்கணும். அதே சமயம் ஃப்ரீலில் இருக்கக்கூடிய பிசுறு பகுதியும் தெரியக்கூடாது. லேஸுக்கு மேய்ச்சா இருக்கக்கூடிய நூல் கண்டிப்பாக எடுத்துக்கணும். இந்த வளைவு நெளிவு வரக்கூடிய இடத்துலலாம் கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக தைக்கணும். லேஸுமே பார்த்தீங்கன்னா இப்படி அந்த சைடு இந்த சைடு வளையிற மாதிரி இருக்கக்கூடிய லேஸ் தான் எடுத்துக்கணும். நேராக இருக்கக்கூடிய லேஸை வந்து நம்ம எடுக்கக்கூடாது. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த லேஸில் இந்த ஓரத்தில் இன்னொரு தையல் நம்ம போட்டுக்கலாம். கண்டிப்பாக எந்த லேஸாக இருந்தாலும் சரி 2 தையல் கண்டிப்பாக போடணும். இந்த ஓரத்தில் ஒரு தையலும் அந்த ஓரத்தில் ஒரு தையலும் இது போல் அழகாக நீட்டாக நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போ லேஸை பயன்படுத்தி நம்ம தச்சு முடிச்சிட்டோம். இதோட அந்த பிசுறு நூல் எல்லாத்தையுமே நம்ம கையோட கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம ரோப் தச்சு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஊசியில் நம்ம வந்து ப்ளவுஸுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூலை இது போல் 4ஆக கோர்த்துட்டு ஒவ்வொரு ஃப்ளீட்டையுமே பாருங்கள் இந்த மாதிரி ஷேப்பில் நம்ம வந்து அழகாக மடிச்சுக்கலாம். டாஸ் ஷேப் வர்ற மாதிரியே மடித்து விட்டுட்டு மீடியமாக இருக்கக்கூடிய நம்ம ஆரி ஒர்க்குக்கு பயன்படுத்தக்கூடிய பாசியை எடுத்து இது போல் வரிசையாகவே நம்ம கோர்த்துக்கலாம். பாருங்கள், அந்த கார்னர் பகுதியை இந்த மாதிரி மடித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அழகாக டாஸ் ஷேப் கிடைக்கணும். இது போல் ஒவ்வொரு பாசியையுமே ஊசியில் கோர்த்து நம்ம வந்து ஒவ்வொரு குத்து தச்சாலே போதுமானது. 2 குத்து குத்துனீங்க அப்படின்னா ரேட்டு வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நம்ம வந்து வாங்கிக்கணும். அதனால் ஒவ்வொரு டைம் குத்துனாலே நம்மளுக்கு போதுமானது. இது போல் பாருங்கள், வரிசையாகவே நம்ம வந்து பாசியை கோர்த்தே தச்சுக்கலாம். அதே மாதிரி கண்டிப்பாக நம்ம பாசி பயன்படுத்தி தைக்கணும் அப்படின்னா ஆரி ஒர்க்குக்கு பயன்படுத்தக்கூடிய பாசி தான் எடுத்துக்கணும். ரொம்ப இந்த ஆரி ஒர்க்லேயே பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க்குக்கு பயன்படுத்தக்கூடிய பாசிலே 2 ஐட்டம் இருக்குது. நம்மளுக்கு ஒரிஜினல் கலர் பார்த்தீங்கன்னா நல்லா பிளாக் மெட்டல் கலந்த மாதிரி கோல்டு கலர் இருக்கும். இன்னொரு கோல்டு பார்த்தீங்கன்னா அப்படியே வெறிச்ச கலரில் மஞ்சேன்னு அப்படியே பளிச்சுன்னு இருக்கும். அந்த கோல்டு வந்து எடுத்துக்கக்கூடாது. இந்த கோல்டு எடுத்தால் தான் நம்மளுக்கு அந்த ப்ளவுஸ் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கும். இது போல் பாருங்கள், அழகாக நீட்டாக வரிசையாக நம்ம தச்சு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், பாசி ஃபுல்லாகவே வச்சு முடிச்சிட்டோம். கண்டிப்பாக கஸ்டமருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதோட ப்ரைஸ் பார்க்கலாம்.
இப்போ இதோட ப்ரைஸ் பார்த்துடலாம். லேஸ் 1 மீட்டர் எடுத்திருக்கோம் 10 ரூபா. பாசி பார்த்தீங்கன்னா நம்ம குறைஞ்சது 30 முதல் 40 ரூபாயாவது நம்ம சேர்த்துக்கணும். ஆனால் நம்ம வாங்க வேண்டியது ஹோல்சேல் கடையில் வாங்கிக்கணும். அந்த கஸ்டமருக்கு ரேட் போடும் பொழுது 30 அல்லது 40 ரூபாய் சேர்த்துக்கணும். நம்ம நெக்கோட சைஸை பொறுத்து நம்ம ஏற்றிக்கலாம். ரோப் 10 ரூபா, ஜாஸ்மின் கிளாத் 30 பாயிண்ட் 40 ரூபாய், கேன்வாஸ் 20 ரூபா, மொத்தம் 110 ரூபா வருது. டிசைனோட தையக்குழிக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீல் கட் பண்ணது, தச்சதை, அயன் பண்ணது, ப்ளவுஸில் வச்சு தச்சது எல்லாத்துக்கும் சேர்த்து 100 ரூபா நம்ம சேர்த்துக்கணும். லேஸ் தச்சதுக்கு 20 ரூபா நம்ம வந்து சேர்த்துக்கலாம். பாசி தைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம 50 ரூபா சேர்த்துக்கணும். இந்த போட் நெக்கோட ஷேப் பார்த்திங்கன்னா 100 ரூபா நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போ டிசைன் தச்சதுக்கு தையக்குழி எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 270 வருது. ரோப் தச்சதுக்கு நம்ம 30 ரூபா சேர்த்துக்கலாம். மொத்தம் 300 ரூபா வருது. இப்போ மெட்டீரியல்ஸ்க்கு 110, டிசைனோட தையக்குழி 300 ரூபா, ப்ளவுஸுக்கு நீங்கள் எவ்வளோ வாங்குவீங்களோ அந்த அமௌண்ட்டை சேர்த்துக்கலாம். இது ரெண்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 410 ரூபா வருது. ஓகே, தேங்க்யூ.